தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். சின்ன டவுன்களுக்கு விசேஷம், கோயில், குளம்னு டூர் போறவங்க ஆட்டோ கேப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் 5 தமாக வேட்பாளர்களின் பட்டியலை அக்கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் வெளியிட்டுள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தலில் களம் காணும் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தமாகவுக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. இந்த நிலையில் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள தமாக அலுவலகத்தில் அக்கட்சியின் தேர்தல் அறிக்கையை அதன் தலைவர் ஜி.கே. வாசன் வெளியிட்டார். அப்போது பேசிய அவர், தமிழக சட்டமன்ற தேர்தலில் பாஜகவின் தேர்தல் சின்னமான தாமரை சின்னத்தில்தான் தமாக போட்டியிடும் என்று தெரிவித்தார். திமுக அமைச்சர்களின் ஊழல்களை எடுத்துரைத்து தமாக தேர்தல் பிரச்சாரம் செய்யும் என்றும் ஜி.கே. வாசன் கூறினார். தொடர்ந்து 5 தமாக வேட்பாளர்களின் பட்டியலை அவர் வெளியிட்டார். அதன்படி ராணிப்பேட்டை தொகுதியில் கார்த்திகேயன், ஒட்டஞ்சத்திரம் தொகுதியில் விடியல் சேகர், கிள்ளியூர் தொகுதியில் சைமன், ஈரோடு மேற்கு தொகுதியில் யுவராஜா, கும்பகோணம் தொகுதியில் அசோக்குமார் ஆகியோரை தமாக வேட்பாளர்களாக ஜி.கே. வாசன் அறிவித்தார். ராணிப்பேட்டை தொகுதி 41 சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் திரு வி.எம். கார்த்திகேயன் அவர்கள். ஈரோடு மேற்கு தொகுதி எண் 99 சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் திரு எம். யுவராஜா அவர்கள். ஒட்டஞ்சத்திரம் தொகுதி எண் 128 சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் திரு விடியல் எஸ். சேகர். கும்பகோணம் சட்டமன்ற தொகுதி எண் 171 திரு எம்.கே.ஆர். அசோக்குமார். கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதி டாக்டர் ஜே. நிவின் சைமன் அவர்கள்.